இவங்க இருக்குங்க பார்ட்டிசிபெண்ட்ஸ். சரி சொல்லிட்டு 2 மணிக்கு வர ஸ்பாட்டுக்கு ஏன்னா ஒரு மேட்டர் கொடுக்கல, நீங்கள் தான் ப்ரூவ் பார்க்க போகிறீங்களாங்க அவங்க. அதுக்காக நான் கோயம்பேடு போனேன்னு சார் உங்கள் முகம் தெரியணும். எல்லாத்தையும் கொடுத்துருங்க சார், அப்படியே எல்லாம் சேர்ந்து ஒரே சார். நீங்களும் சார் சங்கர் branching off in various sections, and we should see today so many of you congregating here as members of the organization to celebrate this silver jubilee. I take this occasion to offer my best wishes and felicitations to all the good souls who toil day and night to make the organization as strong as it is today. Many of you may think, why at my age I am trying to come to all Sir, meet is sir. Oh, meet is sir. Uga பேர் ஏதோ இருக்கு போல இருக்கு. Sir, 71, 75 you have been elected. அறிவுக்கண்ணை திறந்த சைவமும் தமிழும் தலைத்து இனிதோங்க என்ற கொள்கையை கொண்டு ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளர் திரு என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்க தான் அறவழியில் சேர்த்த செல்வத்தின் பெரும்பகுதியை கல்விப்பணிக்காக செலவிட்டு இன்று நம்மளால் கலைத்தந்தை என்று போற்றப்படும் திரு தியாகராஜ செட்டியார் அவர்களின் புதல்வனும் சைவ சித்தாந்தத்தில் முனைவர் பட்டம் பெற்று அழகப்பா கல்லூரியில் 2 முறை வைஸ் சான்சலராகவும் பழனி திரு தண்டாயுதபாணி திருக்கோவிலின் தக்காராகவும் டி கண்ணன் அவர்கள் ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று தாய்க்கும் தந்தை மரக்காட்டு நந்தியை வைத்து முந்தி இருப்ப செயல் என்று வள்ளுவரின் பொருளுக்கேற்ப தியாகராஜ செட்டியார் அவர்களின் கொள்கையிலிருந்து சற்றும் வலுவாமல், அதாவது ஒரு செய்தி கேட்டீங்கன்னா இப்போ கல்வியை வியாபாரமாகிவிட்ட நிலையில் கிராஜுவேஷன் ஃபீ என்பதே இல்லாமல் ஆக்கி, அதுபோக ஏழை மாணவர்களுக்கு இன்று வரை கல்வி கட்டணத்திலிருந்து விலக்களிக்கும், விடுதியில் இலவசமாக உணவு வசதி வழங்கியும் அறப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் நமது கல்லூரியின் தலைவர் மற்றும் தாளாளர் திரு கருமுத்து கண்ணன் அவர்கள் இன்று சந்தர்ப்ப சூழ்நிலையால் வர இயலவில்லை. ஆகவே அவருக்கு நமது சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நமது கல்லூரி இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில்